நண்பர்களே, ஒரே ஒரு கப்பல் உலகத்தையே பிச்சை எடுக்க வைத்த கதை உங்களுக்கு தெரியுமா? 2021ஆம் ஆண்டு எவர் கிவன் என்கிற ஒரு ராட்சத கப்பல் இந்த சூயஸ் கால்வாயில குறுக்கால சிக்கிக்கிச்சு. வெறும் 6 நாள் அந்த பாதை மூடி இருந்ததுக்கே உலகப் பொருளாதாரத்துக்கு ஒரு நாளைக்கு 70,000 கோடி ரூபாய்க்கும் மேல நஷ்டம் ஆச்சு. ஒரு சின்ன கால்வாய் எப்படி உலகத்தையே ஆட்டுவிக்குது? வாங்க பார்ப்போம். முதல்ல இந்த சூயஸ் கால்வாய் ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுப்போம். முன்னாடி காலத்துல இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு கப்பல் போகணும்னா மொத்த ஆப்பிரிக்க கண்டத்தையும் சுத்தி ஏறக்குறைய 20,000 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஆனா எகிப்து நாட்டுல இருக்கிற இந்த நிலப்பகுதியை 193 கிலோமீட்டருக்கு தோண்டி மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் ஒன்னா இணைச்சாங்க. இதனால 7,000 கிலோமீட்டர் தூரம் குறைஞ்சிச்சு. அதாவது பல வாரங்கள் மிச்சம், பல கோடி ரூபாய் எரிபொருள் மிச்சம். எதனால் என்றால், ஒன்று அதன் நிலவியலின் அற்புதம், த ஜியோலாஜிக்கல் மிரக்கிள். எகிப்துல இருக்கிற அந்த நிலப்பகுதி வெறும் மணல் கிடையாது. மத்திய தரைக்கடலையும் மெடிட்டரேனியன் சி, செங்கடலையும் ரெட் சி பிரிக்கிற அந்த ஒரு சின்ன நிலப்பகுதியை இஸ்த்மஸ் ஆஃப் சூயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு இருக்கும் அந்த 193 கிலோமீட்டர் ஐ மட்டும் தோண்டலைன்னா இன்னைக்கும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவோட தென்முனையான கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாத்தான் சுத்தி வரணும். ஆனால் அப்படி கப்பல்கள் சுத்தி வரும்போது அங்கே கடல் அலைகள் ரொம்பவே சீற்றமா இருக்கும். விபத்துகள் அதிகமா நடக்கும். ஆனா சூயஸ் கால்வாய் அந்த பயத்தை மொத்தமா போக்கிடுச்சு. அடுத்து இதுக்கான நேரமும் பணமும், டைம் வர்சஸ் மணி. அது எப்படின்னா, நான் சொன்ன அந்த 7,000 கிலோமீட்டர் குறைப்புங்கிறது வெறும் தூரம் மட்டும் இல்லை, அது ஒரு பிசினஸ் கணக்கு. அதாவது ஆப்பிரிக்காவை சுத்தி வந்தா 24 30 நாட்கள் ஆகும். ஆனா சூயஸ் வழியா வெறும் 12 முதல் 16 மணி நேரத்துல கடந்துடலாம். இதுக்காகவே ஒரு பெரிய சரக்கு கப்பல் ஒரு நாளைக்கு சுமார் 150 முதல் 200 டன் எரிபொருளை குடிக்கும். அப்போ 10 நாள் மிச்சமானா கூட பல கோடி ரூபாய் லாபம். அது மட்டுமில்லாம இது ஒரு ஒற்றையடி பாதை, த பாட்டில்நெக் மிஸ்ட்ரி. இதுதான் இங்கு ஹைலைட் பாயிண்ட். இந்த கால்வாய் ஒட்டு மொத்தமா ஒரு ஒற்றையடி பாதை மாதிரிதான். இதோட அகலம் ரொம்ப குறைவு, சுமார் 200 முதல் 300 வரை மீட்டர் தான். இதனாலதான் எவர் கிவன் மாதிரி ஒரு பிரம்மாண்ட கப்பல் காத்துல கொஞ்சம் சாய்ஞ்சா கூட மொத்த கால்வாயும் லாக் ஆகிடுது. அதாவது உலகத்தோட 12% வியாபாரம் நடக்கிற ஒரு ரோடு இவ்வளவு குறுகியதா இருக்கிறதுதான் இதோட பலமும் பலவீனமும். இதுக்குள் பல அரசியல் சூழ்ச்சியும், த கண்ட்ரோல் காணப்படுது. ஏன் என்றால், இது எகிப்து நாட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு காலத்துல இதை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தான் கட்டுப்படுத்தினாங்க. அப்புறம்தான் 1956ல எகிப்து அதிபர் நாசர், இது எங்க ஊர் சொத்து, இது எங்களுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி அதை கைப்பற்றினாரு. சூயஸ் கிரைசிஸ் சுட்டப்போ ஒரு பெரிய போரே நடந்துச்சு. ஏன்னா இந்த கால்வாய் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் உலக வர்த்தகத்தை மிரட்ட முடியும். இந்த கால்வாய் எகிப்து நாட்டுக்கு ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி. ஒரு பெரிய கப்பல் இந்த கால்வாயை கடக்க சுமார் 3 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரை டோல்கேட் கட்டணம். ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போகுதுன்னா கணக்கு போட்டு பாருங்க. எகிப்தோட ஒட்டுமொத்த வருமானத்துல இதுதான் மிகப்பெரிய பங்கு. அதனாலதான் இதை எகிப்தின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க. நண்பர்களே, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ ஒரு முக்கியமான கணக்கை பார்ப்போம். நாம ஊருக்கு போகும்போது ஹைவேல 100 ரூபாய் 200 ரூபாய் டோல் கட்டுறதுக்கே யோசிப்போம் இல்லையா? ஆனா சூயஸ் கால்வாயை கணக்க ஒரு பெரிய சரக்கு கப்பல் எவ்வளவு கட்டணம் கட்டுது தெரியுமா? சுமார் $4 லட்சம் முதல் $6 லட்சம் வரை. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா ஒரு கப்பல் கணக்க கிட்டத்தட்ட 3 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரை எகிப்து நாட்டுக்கு கட்டணம் கட்டணும். இது ஏன் இவ்வளவு அதிகமாயிருக்கு? ஏன்னா இந்த கால்வாய் இல்லன்னா அந்த கப்பல் பல 1000 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும்.
அப்படி சுத்தி வரும்போது அந்த செலவு இந்த டோல் கட்டணத்தை விட ரொம்ப அதிகம். இதை புரிஞ்சுக்கிட்ட எகிப்து, நீங்க சுத்திப் போய் செலவு பண்றதை விட என்கிட்ட பாதி பணத்தை கட்டிட்டு 15 மணி நேரத்துல போயிட்டே இருங்கன்னு ஒரு பிசினஸ் டீல் பேசுறாங்க. எகிப்தின் வருமானம் ஒரு நாளைக்கு சராசரியா 50 முதல் 60 பிரம்மாண்ட கப்பல்கள் இந்த கால்வாயை கடக்குது. ஒரு கப்பலுக்கு 4 கோடி ரூபாய்னு வைச்சாலே ஒரு நாளைக்கு சுமார் 200 கோடி ரூபாய் எகிப்து நாட்டுக்கு வருமானமா வருது. இதை வருஷத்துக்கு கணக்கு பார்த்தா இது கிட்டத்தட்ட 9 பில்லியன் டாலர், சுமார் 75,000 கோடி ரூபாய் வரைக்கும் போகுது. ஏன் இதை எகிப்தின் முதுகெலும்புன்னு சொல்றோம்? எகிப்து நாட்டுல சொல்லிக்கிற மாதிரி வேற பெரிய தொழிற்சாலைகளோ அல்லது ஏற்றுமதியோ கிடையாது. அந்த தேசத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமே இந்த ஒரு சின்ன கால்வாய் வழியா வர்ற வருமானத்தை நம்பித்தான் இருக்கு. எகிப்து அரசாங்கம் தன்னோட மக்களுக்கான ஸ்கூல்கள், ஆஸ்பத்திரிகள் மற்றும் அரசாங்க திட்டங்களுக்கு தேவையான பெரும்பகுதி பணத்தை இந்த ஒரு டோல்கேட் வருமானத்துல இருந்துதான் எடுக்குறாங்க. அதனாலதான் இந்த கால்வாயில ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் அல்லது போர் பதற்றம் காரணமா கப்பல்கள் வர்றது குறைஞ்சாலும் எகிப்து நாடே கவலைப்பட ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏமன் நாட்டுல இருக்கிற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இந்த செங்கடல் வழியா வர்ற கப்பல்கள் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. இதனால பயந்து போன பல கப்பல்கள் இப்போ பழையபடி ஆப்பிரிக்காவை சுத்தி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலதான் உங்க ஊர்ல இருக்கிற பொருட்களோட விலை திடீர்னு ஏறுது. ஏன்னா கப்பல் வர்றதுக்கு லேட் ஆகுது, செலவும் அதிகமாகுது. எப்படி என்றால், நண்பர்களே, இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குன்னு வைங்க. அந்த ரோடு வழியா வந்தா 10 நிமிஷத்துல கடைக்கு போயிடலாம். ஆனா அந்த ரோட்டுல திடீர்னு யாரோ கல் எறியுறாங்க அல்லது துப்பாக்கியால சுடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்து போய் அந்த மெயின் ரோட்டை தவிர்த்துட்டு ஊரைச் சுத்தி இருக்கிற ஒரு ஒற்றையடி பாதை வழியா அரை மணி நேரம் டிராவல் பண்ணி கடைக்கு போவீங்க இல்லையா? இப்போ அங்கதான் ஒரு சிக்கல் வருது. 10 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு அரை மணி நேரம் ஆகுறதுனால உங்களுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாகும், நேரமும் வீணாகும். அதே கதைதான் இப்போ உலக லெவல்ல நடக்குது. எதனால் இது நடக்குது? யார் இந்த ஹூதிகள்? ஏன் தாக்குறாங்க? ஏமன் நாட்டுல இருக்கிற ஒரு ஆயுதம் ஏந்திய அமைப்புதான் இந்த ஹூதிகள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் டு பாலஸ்தீன போர் நிக்கிற வரைக்கும் செங்கடல் வழியா வர்ற கப்பல்களை நாங்க விடமாட்டோம்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகளை வச்சு பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்களை தாக்குறாங்க. இதனால நமக்கு என்ன நஷ்டம்? த காமன் மேன் லாஜிக் சோகஸ்மைலி. நீங்க நினைக்கலாம், அவங்க எங்கேயோ சண்டை போடுறாங்க, நமக்கென்ன? ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு கப்பல் ஆப்பிரிக்காவை சுத்தி வரும்போது பல லட்சம் லிட்டர் எக்ஸ்ட்ரா டீசல் செலவாகுது. அந்த செலவை யாரு தலையில கட்டுவாங்க? அந்த பொருள்ல வர்ற செல்போன், வாஷிங் மெஷின், ஏன் நாம சாப்பிடுற பருப்பு வரைக்கும் விலையை ஏத்திடுவாங்க. இது மட்டுமில்லாம 15 நாள்ல வரவேண்டிய பொருள் 30 நாள் ஆகும். சந்தையில ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறிடும். அது மட்டுமா, போர் நடக்கிற இடத்துல வர்றதுனால அந்த கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் கட்டணம் பல மடங்கு ஏறிடுச்சு. அந்த பாரமும் கடைசியில நம்ம பாக்கெட்டைத்தான் பதம் பார்க்கும்னு சுருக்கமா சொல்லப் போனா, அங்க எரியப்படுற ஒரு ட்ரோன் நம்ம ஊர் பெட்ரோல் ஷெட்டிலையும் மளிகை கடையிலையும் இருக்கிற விலைப்பட்டியலை மாத்தி வைக்குது. இதுதான் இன்றைய உலக அரசியல். சோ நண்பர்களே, சூயஸ் கால்வாய்ங்கிறது வெறும் தண்ணீர் பாதை கிடையாது. அது உலகத்தோட கழுத்து. அங்கே ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டாலும் உலகத்தோட இதயம் நிக்க ஆரம்பிச்சுடும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான கேள்வி: இந்த சூயஸ் கால்வாய் எந்த நாட்டுக்குச் சொந்தமானது? பதில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம்
போன வீடியோல நாம பார்த்த அந்த பாரசீக வளைகுடா மர்மத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? இதோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.